கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 102ஆம் சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும் அவருடைய காலமும் உங்களுக்கு கிரியை செய்யும் அவருடைய வேலையும் வந்தது என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் தயை செய்கிற காலம் அவருடைய கேலண்டரில் வந்துட்டாருன்னா அவரை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய தயைக்காக அவர் குறித்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூடவே தான் இருக்கிறார். அமேன். அவர் உங்களுக்காக எழுந்தருள போகிறார், அவ்வளோதான். ஆனால் உங்களோடு கூடவே தான் இருக்கிறார். உங்களை கூடவே இருந்து கூடவே அமர்ந்திருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு காலகட்டத்தை தேவன் எடுத்துக்கொள்வாரானால் உங்களுக்காக எழுந்தருளி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உங்களுக்காக தயை செய்து உங்களுக்கு குறித்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காகவும் அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அந்த காலமும் அந்த நேரமும் அவருடைய கேலண்டர் படி வந்துவிட்டது என்று சொல்வதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அமேன். அப்போ பாருங்க, உங்களோடு கூடவே சீக்ரெட்டில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்காக மகிமையில் வெளியரங்கமாக எழுந்தருள போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி அவர் எழுந்தருளும் போது என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15வது வசனம், கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். அமேன். அப்போ அவர் எழுந்தருளும் போது அவர் என்ன செய்வார், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அந்தரங்கமாய் உங்களை நடத்தி கொண்டிருந்த ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளிப்படுவார். உங்களை கட்டுவதற்காக, உங்களை கட்டுவிப்பதற்காக, உங்களை கட்டி என்ன செய்வார்னா தமது மகிமையிலே வெளிப்படுவார். அடுத்ததாக பாருங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அமேன். நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத தேவனை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பேச்சை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருப்பார்கள் உறவுகளாய். ஆனால் நம்முடைய ஜெபத்தை அவர்கிட்ட பேசுகிறத அலட்சியம் பண்ணாத தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அவர்கிட்ட பண்ண விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார், அதை அங்கீகரித்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்ததாக பாருங்களேன், அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அவர் உங்களுக்கு குறித்த வேளையில் அந்த குறித்த காரியத்தை செய்ய போகிறது நிமித்தமாக, உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி தேவன் செய்ய போகிற அந்த காரியத்தை நிமித்தமாக, அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையில் வெளிப்பட போகிறது நிமித்தமாக என்ன நடக்க போகுதுன்னா, ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். உங்களை சுற்றியுள்ள ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை கண்டு பயப்பட போகிற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏன்னா இதுவரைக்கும் தேவன் உங்களோட அந்தரங்கத்தில் இருந்துட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பயமில்லாமல் இருந்தது. ஆனால் தேவன் உங்களுக்காக வெளியரங்கமாக எழுந்தருளிய போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை கண்டு, தேவனுடைய நாமத்தை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அமைதியாக இருந்தார். ஆனால் அவர்களை நினைத்தருளி அவர்களுக்காக எகிப்தில் தேவன் எழுந்தருளின போது எகிப்தியர்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள். செங்கடலில் அவர் செய்த அற்புதத்தை கண்டு எகிப்தை சுற்றி இருந்த நாடுகளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் குறித்த நேரத்தில் தேவன் எழுந்தருளி செய்து முடித்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். பாலும் தேனும் மூடுகிற கானான் தேசத்தை வாக்களித்து கொண்டு போய் சேர்த்தார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் செய்வதற்காக தேவன் இந்த நாளில், இந்த வாரத்தில் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். எழுந்தருளி அவருடைய மகிமையிலே வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுகிறது நிமித்தமாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட போகிறார்கள். அமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் தயை செய்கிற காலமும் அவர்களுக்காக குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி, நீர் ஆண்டவரே அவங்க வாழ்க்கைகளுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி மகிமையிலே வெளிப்பட போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயத்தை ஜாதிகளை சுற்றி இருக்கிற ஜாதிகளை ஆண்டவரே இசப்பா பிடிக்க பண்ண போகிறீர், அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீர் செய்ய போகிற அற்புத அடையாள
காலங்கள் உம்முடைய மகிமைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.